டான் கல்வி டிவியினூடாக நேரலையினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாடாசிரியர் எஸ் பரணிதரன், ஜாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலை. இன்றைய வகுப்பில் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்ற உள்ள காப்போத சாதாரணதர மாணவர்களுக்கான வகுப்பில், கணித பாட வகுப்பில் இன்றைய தினம் நாங்கள் கடந்த வருடம் நடைபெற்ற 2023ஆம் ஆண்டு, அதாவது 23ன்னு சொல்கிறது 24ஆம் ஆண்டு தான் பரீட்சை நடைபெற்றது. அப்போ 2023ஆம் ஆண்டுக்குரிய கணித பாட வினாத்தால் செய்து காட்ட இருக்கிறேன். இன்றைய வகுப்பில் பகுதி 1 ஏ பகுதி, அந்த வருடம் நடைபெற்ற பகுதி 1 ஏ பகுதிக்குரிய வினாக்கள் செய்து காட்டப்பட இருக்குது. அந்த ஏ பகுதி என்றாலே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 25 வினாக்கள் அதில் காணப்படும். அந்த 25 வினாக்களும் இன்றைய செய்து காட்டப்படுவேன். அதில் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் வந்து நாங்கள் பகுதி 1 பி பகுதி செய்யலாம். அப்போ உங்கள் எல்லாருக்கும் பரீட்சை காலம் நெருங்கி விட்டது, மிகவும் குறைவாயிட்டு. இன்னும் ஒரு 20 நாட்கள் தான் பரீட்சைக்கு இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், இப்போ இந்த காலத்தில் கடந்த ஆள வினாக்கள், கூடுதலாக தேவையில்லாத மேலதிக வினாக்கள் நீங்கள் செய்து நேரத்தை வினாக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து நீங்கள் செய்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும், சிறந்த பெறுபேறுகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஓலெவல் மேத்ஸை பொறுத்த அது என்ன பாடமாக இருந்தாலும் சரி, இந்த பாஸ் பேப்பர்ஸை தழுவித்தான் எங்களுக்கு கூடுதலாக வினாக்கள் வாரது, அந்த மாடலுக்கு தான் வினாக்கள் வாரது. அதே மாதிரி இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றுள்ள மாணவர்களுக்காக அதன் நலன் கருதி கல்வி அமைச்சால் சில மாதிரி வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த வினாத்தாள்களும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் நினைக்கிறேன். அந்த வினாத்தாள்களையும் நீங்கள் பரீட்சைக்கு செல்ல முதல் செய்து கொண்டு செல்லலாம். அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகள். அப்போ அதை நான் கூறிக்கொண்டு நேரடியாக விடயத்துக்கு வாரன். முதலாவது வினாவை பார்ப்போம். முதலாவது வினா எங்களுக்கு கூடுதலாகவே தெரியும், ஓர் சதவீதம் தொடர்பான வினா தான் வாரது. அது வரியாக இருக்கலாம் அல்லது வட்டியாக இருக்கலாம், சில வேளைகளில் வேலை நாட்களும் வாரது. அப்போ எங்களுக்கு கடந்த வருடம் 2023 வந்த முதலாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இறைவரியோட தொடர்பட்டது. அப்போ வரியில் இறைவரி, தீர்வை, வேட் வரி என்று படிச்சிருக்கீங்க, வருமான வரி என்று படிச்சிருக்கீங்க. அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது இறைவரி. சரி, இதில் வந்த வினாவை வாசிக்கிறேன் பாருங்க. 12% ஆண்டு இறைவரி சதவீதத்தை அறவிடும் ஒரு குறித்த நகர சபையின் எல்லையின் உள்ளே இருக்கும் ஒரு கடையின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 24,000 ஆகும். அப்ப இறைவரி சதவீதம் தந்திருக்கிறாங்க, ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் தரப்பட்டிருக்குது. ஓர் ஆண்டிற்காக செலுத்த வேண்டிய இறை யாது? ஒரு ஆண்டுக்காக செலுத்த வேண்டிய இறை என்று சொல்றது பிள்ளைகள் இங்க வரியை சொல்றாங்க. அப்போ ஓராண்டு வரி எப்படி காண்றது? 12% என்ற பிள்ளைகள் 100க்கு 12 ரூபா. அதாவது எங்களோட வீட்டின் ஆண்டு பெருமானம் அல்லது கடையின் ஆண்டு பெருமானம் 100 ரூபாயா இருந்தால் அதுக்கு 12 ரூபா வரியாக செலுத்த வேண்டும். ஆகவே 24,000க்கு ஆண்டு பெருமானம் 24,000 தான். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 24 12ஆல் பெருக்குவோம். 48 4 2 8 8 288. எத்தனை சைவர்? ஒரு சைவர். ஆகவே எவ்வளவு ரூபா? 2,880 ரூபாண்டு வரும். இது ஓராண்டு வரி பிள்ளைகள். சில வேளை இந்த வினா உங்களுக்கு காலாண்டு வரி என்று கேட்பாங்க. இப்போ காலாண்டு வரி என்றால் என்ன செய்யணும்? இதை 4 வகுத்து கொடுக்க வேணும், கேள்வி வழியை வாசித்துக் கொள்ளணும். ஓராண்டுக்காக என்று தான் நீங்கள் கேட்டபடியே நாங்கள் இதோடைய விடலாம். சரியா? அடுத்த வினா, இதுவும் எங்களுக்கு கூடுதலாக நீங்கள் தெரியும், நான் தொடர்ச்சியாக செய்த பேப்பரில் தெரியும். இந்த 10 வினாக்கள் ஒரு பகுதி இந்த முக்கோணிர அகக்கோணங்கள் தொடர்பான வினா வாரது. அப்போ இரண்டாவது வினா ஒரு முக்கோணிர கோணங்கள் தொடர்பானது. எங்களுக்கு கூடுதலாக இந்த 10 வினாக்கள் ஒரு வினாவாக இந்த முக்கோணிர கோணங்கள் வாரது. முக்கோணிர அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை. முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அதன் அகத்த எதிர்கோணங்கள கூட்டுத்தொகைக்கு சமன். அல்லது ஒரு இரு சம பக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன் என்ற தொடர்புபடுத்தி எங்களுக்கு ஒரு வினா வாரது. இங்க தரப்பட்ட வினாவுக்கு வருவோம். எக்ஸ்ர பெருமானத்தை காணணும். இங்க புறக்கோணம் தந்திருக்குது 120 பாகை. ஒரு முக்கோணிர புறக்கோணம் எதுக்கு சமன் பிள்ளைகள்? அதன் அகத்த எதிர்கோணங்கள கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப எக்ஸோட 2x கூட்டினா 3x வந்து 120க்கு சமனாயிருக்கும். ஆகவே இதுல இருந்து எக்ஸ் சமன் 40 பாகை என்று வரும். சரியா? கேட்டதுங்க எக்ஸ்ர பெருமானம் தானே, அப்ப 40 பாகை என்று வரும். அடுத்த வினாவுக்கு வருவோம். பின்வரும் அட்சர கணித உறுப்புகளின் பொது மடங்குகளில் சிறியது என்ற என்ன விளக்கம்? பூம சி என பொது மடங்குகளில்
சிறியது. போமசியை காணட்டாம். அப்போ 3 அட்சர கணித உறுப்புகளுக்கு போமசி காண வேணும். அப்போ போமசி காண்ற பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன், நேரடியாகவே நீங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு 2 புள்ளிகளுக்குரிய ஒரு வினா இது. அப்போ இதுக்கு நாங்கள் விரித்தெல்லாம் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அப்போ 2 கூடுதலங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த போமசி காண்ற வினா வந்து கொண்டு இருக்குது அட்சர கணித கோவைகள். சரி, அப்போ இதில் நாங்கள் 8, 2, 12 இது 3க்கும் போமசி ஈஸியாக என்னென்னு காணலாம், நேரடியாகவே சொல்லலாம். 8ஆலையும் 2ஆலையும் 12ஆலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இந்த 3 இலக்கத்துக்கும் போமசி காணணும் பிள்ளைகள் 8, 12, 2 இது 3 எண்களாலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது வரும் பிள்ளைகள்? 24. சரி, அல்லது நீங்கள் சின்ன வகுப்பில் படித்த 8, 12, 2 இது 3க்கும் போமசி இப்படி பிரித்துங்க காணலாம். 2ஆல் பிரித்தா 4, 6, 2 2ஆல் பிரித்தா 2, 3, 1 2ஆல் பிரித்தா 1, 3, 1 3ஆல் பிரித்தா 1, 1, 1 இது 3ஐயும் பெருக்குவீங்க 4. அப்போ 24 தான் வரும். அடுத்தது எக்ஸுக்கும் போமசி எக்ஸ் தான். y இருக்குது, இங்கே y வர்க்கம் இருக்குது, y இருக்குது. இது 3க்கும் போமசி y வர்க்கம் அடுக்கக்கூடியதான் போமசியாக வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இது நேரடியாக இல்லைன்னா 2 புள்ளியும் இருக்காண்டு. நிச்சயமாக இருக்குது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? இது நேரடியாகவே நீங்கள் போமசி எழுதலாமா, விரித்தெல்லாம் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். 4வது வினா. ஏபிசிடி ஒரு இணைகரம். ஏபிசிடி ஒரு இணைகரம். நீட்டப்பட்ட பக்கம் பிசி மீது இ ஆனது. ஏபிசிடி ஒரு இணைகரம். அப்போ இதில் இரு சோடி எதிர்பக்கங்கள் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும், அதை குறிச்சு கொள்வோம். நீட்டப்பட்ட பிசி மீது, பிசியை நீட்டிருக்காங்க, இ ஆனது டிஇ சமாந்தரம் ஏசி. அதையும் படத்தில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு குறிப்போம். டிஇ வந்து பிள்ளைகள் டிஇ இது வந்து எதுக்கு சமாந்தரம்? ஏசிக்கு சமாந்தரம். அப்போ அதை நான் வேறுபடுறதுக்காக 3 கோடால காட்டுறேன். சரி, முக்கோணி டிசிஇயின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுள்ள 3 முக்கோணிகளை பேரிடுக. டிசிஇ முக்கோணி டிசிஇ இந்த முக்கோணிக்கு பரப்பளவுல சமனான. சரி பிள்ளைகள், இங்க 2 இணைகரம் இருக்குது. எது சொல்லுங்க? ஏபிசிடி ஒரு இணைகரம், அதை அவங்க தரவுல தந்துட்டாங்க. அடுத்த இணைகரம் வந்து பாருங்க ஏசிஇடி. ஏசிஇடி என்றவரும் இணைகரம். ஏனென்று சொன்னா இது இதுக்கு சமாந்தரம், இவருக்கு சமாந்தரம். அப்ப ஏசிடிஇயும் ஏசிஇடியும் ஒரு இணைகரம். இணைகரத்தில் நீங்க படிச்சிருக்கீங்க, இணைகரத்துல மூளை விட்டமானது அதன் பரப்பளவை இரு சமகூடும். இங்க பரப்பளவுன்னு சொன்னபடியும் நான் சில தேற்றங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஒரு இணைகரத்தில் ஒரு இணைகரத்துக்கு 2 மூளை விட்டங்கள் இருக்கும். இணைகரத்தின் மூளை விட்டமானது என்ன செய்யும் பிள்ளைகள்? அதன் பரப்பளவை இரு சமகூடும். இது ஒரு தேற்றம். அடுத்த பரப்பளவில் நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோடுகளுக்கு இடைப்பட்ட 2 ஒரு இணைகரமும் ஒரு முக்கோணியும் இருந்தால் அந்த இணைகரத்தின் பரப்பளவோட அரைவாசி முக்கோணி என்று படிச்சிருக்கீங்க. அடுத்தது ஒரே அடியிலும் ஒரே இரு சமாந்தர கோட்டுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவுல சமன் என்று படிச்சிருக்கீங்க பரப்பளவு தொடர்பான தேற்றங்கள்ல. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு நான் நிலச்சிருக்கேன் பாருங்க, டிசிஇக்கு சமனான பரப்பளவுடைய வேற ஒரு முக்கோணி நேரடியாக நான் எழுத போறேன், இவரை போட போறேன். ஏசிடி முக்கோணி ஏசிடி ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இணைகரத்தின் மூளை விட்டம் இந்த டிசி என்ற மூளை விட்டம் அதில் பரப்பளவு இரு சமகூடும். அடுத்தது பாருங்க டிசிஏ என்ற முக்கோணிக்கு வருவோமா? இப்ப இந்த முக்கோணியை வச்சுக்கொண்டு நான் சொல்லலாம் இதுக்கு பரப்பளவுல சமனான முக்கோணி ஏபிசி. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? இணைகரம் ஏபிசிட மூளை விட்டம் ஏசி வந்து அவருடைய பரப்பளவை இரு சமகூடுவார். அப்ப இவருக்கு இவர் பரப்பளவுல சமனா இருப்பார். அடுத்த இன்னொரு முக்கோணி எழுதலாம் நாங்க. இந்த முக்கோணியை வச்சுக்கொள்ளுங்களேன், பிசிடிக்கு சரி இந்த இருக்குது பிசிடிக்கு ஏ இவர் வருவார் ஏசிடி அதை எழுதிட்டோம். ஓகே, அதே மாதிரி பிசிடிக்கு ஏபிடி இந்த இணை முக்கோணி ஏபிடியும்
பரப்பளவுல என்னவா இருக்கும் சமனா இருக்கும் ஏன் இந்த மூளை விட்டம் அதுல பரப்பளவை இரு சம குருடுவர் சரியா அப்ப 3 முக்கோணி இது மட்டுமா வருமென்று கேட்டா இல்ல இதுக்கு இன்னொன்றும் வரப்போற எந்த முக்கோணின்னு சொல்லுங்க பாப்போம் இந்த இவருக்கு பரப்பளவுல சமனான முக்கோணி பிசி அடியாக கொண்ட முக்கோணிகள் ஏசிடி அதை எழுதிட்டோம் அடுத்தது ஏபிடி எழுதிட்டோம் ஏசிடிய பாருங்க பிசிடி எழுதி வருமா இந்த இருக்கிற பிசிடி இவரும் வருவ பிசிடி அப்ப முக்கோணி பிசிடி இப்ப 4 முக்கோணி இதுல எழுதலாம் இதுல ஏதாவது நீங்க 3 எழுதுனீங்கன்னா சரி சரியா அடுத்த வினாக்கு வருவோம் இதுவும் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வார ஒரு வினா சுட்டிகளை மடக்கைக்கு மாத்துறது மடக்கையை சுட்டிகளுக்கு மாத்துறதுமான ஒரு வினா வந்து ஒவ்வொரு வருடமும் வாருது இது வந்து மடக்கை வடிவம் பிள்ளைகள் இதை நாங்க சுட்டி வடிவத்துக்கு மாற்றக்குள்ள எங்களுக்கு தேவையான சுருக்கு எக்ஸ்ற பெருமானத்தை காணக்கூடியதா இருக்கும் எக்ஸின் பெருமானம் அப்ப சொல்லுங்க பாப்போம் இதை நாங்க எப்படி சுட்டி வடிவுக்கு மாத்தலாம் அடி வந்து 4 பிள்ளைகள் சுட்டிக்கு மாத்தக்குள்ளையும் அடி வந்து மாறாது 4/3 எக்ஸுக்கு சமன் அப்ப இதுல ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் சுட்டிய மடக்கைக்கு மாத்திரண்டாலும் மடக்கைய சுட்டிக்க மாத்திரண்டாலும் பேஸ் அடி வந்து மாறாதா அப்ப இங்க மடக்கைக்கு வார அடி 4 என்றா சுட்டின் அடியும் 4 தான் அப்ப 4/3 எக்ஸ் அப்ப இதை சுருக்குனா 4/3 64 நாம் உண்டு 12 போட்டுற இல்லை 4 3 தடவை பெருக்க வேணும் அப்ப எக்ஸ்ற பெருமானம் எத்தனை 64 அடுத்தது அட்சர கணித பின்னங்கள் இதர சுருக்களும் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு அந்த 25 வினாக்களுக்குள்ள ஒரு வினாவாக வாரது ஒன்று அட்சர கணித பின்னங்கள் கூட்டல் வரலாம் அல்லது அட்சர கணித பின்னங்கள் வகுத்தல் வரலாம் அல்லது கழித்தல் வரலாம் அல்லது பெருக்கல் வரலாம் இந்த 4 கணித செய்களை ஏதாவது ஒரு கணித செய்ய தொடர்ச்சியாக எங்களுக்கு வருது நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் தெரியும் எங்களுக்கு அதான் சொன்னேனே நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து செய்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சில வினாக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு வரும் அதுல நம்பர்ஸை மாத்தலாமே மேத்ஸை பொறுத்த வரைக்கும் வகுத்தலை அல்லது பெருக்கலை தரலாம் சொன்ன விளையிட்டு தானே அப்ப தொடர்ச்சியாக நாங்க என்ன செய்யணும் இந்த வினாத்தாள்கள் கடந்த கால வினாத்தாள்களை செய்து பார்க்க வேணும் அடுத்த வினாவுக்கு வருவோம் இங்க அட்சர கணித பின்னங்கள்ற வகுத்தல் தந்திருக்குது வகுத்தல் வந்தாலே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பின்னங்கள்ற வகுத்தல் வந்தா அதை பெருக்களை மாத்தி தான் சுருக்க வேணும் பெருக்களை மாற்றக்குள்ள இதுல நிகர் மாற என்ன பகுதி தொகுதியா மாறும் தொகுதி பகுதியா மாறுவேன் இதுக்கு பிறகு பெருக்கல் தானே இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் 2 அடுத்தது வந்து இந்த 9ஐயும் 3ஐயும் சுருக்கலாம் 3 வேற எதை சுருக்கலாம் இதுல ஒரு வையும் இங்க ஒரு வையையும் சுருக்கலாம் வேற ஏதாவது எங்களுக்கு சுருக்கக்கூடியதா இருக்குமா இல்ல அப்ப மேலுக்கு எங்களுக்கு இங்க ஒரு 2 இருக்கிற இங்க ஒரு எக்ஸ் இருக்கார் அப்ப 2 எக்ஸால பெருக்கணும்னு சொன்னா என்ன வரும் பிள்ளைகள் 2x வரும் கீழ் 3 அப்ப 2x கீழ் 3 சரியா சரி அடுத்த வினாவுக்கு வருவோம் வட்டங்கள்ற தேற்றம் வட்ட தேற்றங்கள் சரி உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மீது ABCD எனும் A,B,C,D எனும் புள்ளிகள் உள்ளன ABE ஒரு நேர்கோடு அப்ப ABCD என்ற நாட்பக்கள் ஒரு வட்ட நாட்பக்களா இருக்கும் இதுல 2 சமாந்தரம் தந்திருக்கு இவருக்கு இவர் சமாந்தரம் என்று தந்திருக்கிறார் CBE இந்த கோணத்தை காணட்டாம் பிள்ளை இந்த சொல்லுங்க பாப்போம் CBE என்ற கோணம் இந்த வட்ட நாட்பக்களுக்கு என்ன கோணம் அமைந்திருக்கும் என்ன கோணம் புறக்கோணம் அமைந்திருக்கும் நாங்க ஒரு தேற்றம் வட்ட நாட்பக்கள் என்றாலே எங்களுக்கு 3 தேற்றம் நாங்க படிச்சிருக்கோம் வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி அதன மறுதலை ஒரு நாட்பக்கள எதிர்கோணங்கள் மிகை நிரப்பியா இருந்தா அது ஒரு வட்ட நாட்பக்கள் அடுத்த தேற்றம் படிச்சிருக்கோம் ஒரு வட்ட நாட்பக்கல்ற பக்கம் ஒன்று யாதும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது வர புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன் முக்கோணியில படிச்சது புறக்கோணம் வந்து அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் ரெண்டையும் குழப்பிடக்கூடாது இங்க புறக்கோணம் வந்து எதுக்கு சமனா இருக்கும் அகத்து எதிர்கோணத்துக்கு தான் சமன் அகத்தெதிர்கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்காதுங்க அப்ப இந்த CBE என்ற புறக்கோணம் எதுக்கு சமனா இருப்பார் அகத்து எதிர் இந்த கோணத்துக்கு சமன் அப்ப இவரை கண்டுபிடிச்சா சரி ADC கண்டம் என்றாலும் அது CBEக்கு சமன் அப்ப ADC எப்படி காணலாம் இதுக்கு இது சமாந்தரம் ஆகவே இது 45 பிள்ளைகள் இதுவும் 45 சரியா
ஏன் ஒன்று விட்ட கோணம் அல்ல. அப்போ இது ரெண்டும் தெரியுமெண்டா இவரை கண்டுபிடிக்கலாம். ஏன் ஒரு முக்கோணிட என்னது அகக்கோணங்கள் மூன்றினதன் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ 65 45 110 பாகை. ஆகவே இது 70 பாகை. இது 70 இதுவும் 70 பாகை. சரி, அப்போ இங்கே நாங்கள் பாவிச்ச தேற்றம் என்ன? சமாந்தர கோடில் வந்து ஒன்று விட்ட கோணம் சமன் என்ற தேற்றம். அடுத்தது வந்து ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றம். அடுத்தது வந்து ஒரு வட்ட நாட்பக்கல்ற புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன். அப்போ இங்கே 3 தேற்றம் நாங்கள் இங்கே பாவிச்சிருக்கிறோம். தேற்றங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறோம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். 8வது வினா. 8வது வினாவை பாருங்க. 2023ஆம் ஆண்டின் நிமலனின் மாத வருமானம் 1,38,000 இருந்தது. நிமலன் 1,00,000 பார்க்க கூடுதலாக பெற்ற வருமானத்துக்கு 6% வருமான வரி செலுத்த வேண்டி இருந்தது. அதே ஆண்டின் ஒரு மாதத்துக்காக நிமலன் செலுத்த வேண்டிய வருமான வரி, ஒரு மாதத்துக்காக, எல்லாமே மாதத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு. மாத வருமானத்துக்கு தான் வட்டி வாக்காங்க. இது வருடத்துக்கான வட்டி என்று சொல்லலை, வருமான வரியை செலுத்த வேண்டியிருக்குது மாதத்துக்கு தான். எதுக்கு வருமான வரி செலுத்தணுமாம்? 1,00,000 மேற்பட்ட தொகைக்கு. அப்போ 1,00,000 வரைக்கும் அந்த வரி விலக்களிக்கப்பட்ட வருமானம் என்று சொல்றது. அப்ப இவர் மாத வருமானம் 1,38,000 என்றா பிள்ளைகள், இவர் அந்த மேலதிகமாக வார இந்த 38,000க்கு தாண்டா வரி செலுத்த வேணும். இதுக்கு எத்தனை சதவீத வரி? 100க்கு 6% வரி. ஆகவே 38,000க்கு இங்கே 2 சைவர் 6 48 8 போட்ட 4 மிச்சம் 4 6 18 4 22. ஆகவே எவ்வளவு மாசத்துக்கு? 2,280 ரூபா மாதத்துக்கு கட்ட வேணும், வருமான வரியா செலுத்த வேணும். சரியா? இது 6% ஆண்டு வரியாக செலுத்தணும் என்று சொல்லியிருந்தா இதை நீங்க 12ஆல பிரிக்கணும். எங்களுக்கு அந்த ஆண்டு வரி என்ற வசனம் இங்க பாவிக்க இல்லை. அப்ப நேரடியாகவே அது மாத வரியாத்தான் இருக்கும். அடுத்த வினாவுக்கு வருவோம். உருவில் 14 சென்டிமீட்டர் ஆரையும் மையக்கோணம் 45 பாகையும் உள்ள ஒரு ஆரைச்சிறையும் ஒரு சதுரத்தையும் கொண்ட ஒரு சேர்த்தி உருவம் தரப்பட்டுள்ளது. இவ்வுருவின் சுற்றளவு. இதில் ஒரு சதுரம், இந்த சதுரத்தில் இதில் ஆரை வந்து 14. அப்போ எல்லாமே 14 தானா? 4 பக்கம் சமந்தானி சதுரத்தில். அப்போ எல்லாமே சுற்ற வர 14 தான் இருக்கும். இதில் சுற்றளவண்டா பிள்ளைகள் என்ன? ஒரு இடத்தை ஸ்டார்ட் பண்ணா, இப்போ டியில் தொடங்குனா இங்கே வந்து இந்த நீளம் வரும், இந்த வில் வருவார், இப்படியோ போய் இங்கே வந்து முடியும். இந்த நடுவில் வர ஏடி வருமானு கேட்டால் இல்லை, சுற்றளவு தானே கேட்டது. அப்போ எத்தனை 14 வருது? 4 தடவை 14. அப்போ இதில் சுற்றளவு 14 தர 4 ப்ளஸ் இதோட எது வரும் பிள்ளைகள்? இந்த வில்ற நீளம், ஆரைச்சிறையிட வில்ற நீளம். ஒரு ஆரைச்சிறையிட வில்ற நீளம் எப்படி காண்ற பிள்ளைகள்? தார கோணத்தை 360ஆல பிரித்து 2πr பெருக்க வேணும். இதை பெருக்குனீங்கன்னு சொன்னால் 56 ப்ளஸ் இதை 45ஆல சுருக்கலாம். 1 8 2 தர பை வந்து 22 7 6 வந்த எவ்வளவு பிள்ளைகள்? 14. இதை சுருக்கலாம் 2. இந்த 8ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் 4, இவரை சுருக்கலாம் 2 11. ஆகவே வில்ற நீளம் 11 சென்டிமீட்டர். 56 11ஓட கூட்டிட்டீங்கன்னு சொன்னால் 67 சென்டிமீட்டர். இதென்ற சுற்றளவு. சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். 0,2 1,5 என்னும் புள்ளிகளினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. சரி, 2 புள்ளிகளினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண வேணும். அப்ப 2 புள்ளிகளினூடாக செல்ற நேர்கோடுக்கு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு காண்ற பிள்ளைகள் எங்களுக்கு என்னென்ன தேவை? படித்திறனும் தேவை, வெட்டுத்துண்டும் தேவை. அப்ப படித்திறன் வெட்டுத்துண்டும் தெரிஞ்சாதான் சமன்பாடு எழுதலாம். அப்ப படித்திறனுக்குரிய சூத்திரம் வந்து 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சா படித்திறன் எப்படி காணுவீங்க பிள்ளைகள்? வையாள் கூறுகிற வித்தியாசத்தை எக்ஸால் கூறுகிற வித்தியாசத்தால் என்ன செய்யணும்? வகுக்க வேண்டும். அது வந்து அதோட வெட்டு துண்டும் காண்றதும் தெரிஞ்சா வெட்டு துண்டையும் கண்டுட்டோம்னு சொன்னால் நேரடியாக சமன்பாடு எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்னத்தை காணுவோம்? படித்திறனை காணுவோம்.
அப்போ இங்கே படித்திரங்காண்டன்னு சொன்னால் எம் வந்து இதுக்கு சமன் வையால் கூறுகள வித்தியாசம். இங்கே வையால் கூறு 2, இங்கே வையால் கூறு 5. அப்போ 5லிருந்து 2 கழிப்போம். கீழ் எக்ஸால் கூறுகள வித்தியாசம் 5க்குரிய எக்ஸால் கூறு 1, இதுண்ட எக்ஸால் கூறு 0. 5ல் 2 போனால் 3, 1ல் 0 1. ஆகவே வெட்டு படித்திறன் வந்து 3. சி வந்து எக்ஸால் கூறு 0 ஆகும்போது வர வையால் கூறு வெட்டு துண்டை தருமா? ஏனென்று சொன்னால் இப்படி வெட்டிட்டு போகுதுன்னு சொன்னால் புள்ளியில் இந்த இடத்த வெட்டுதுன்னு சொன்னால் இந்த புள்ளியில் ஆள்கூறு என்ன வரும்? இது மறை 2க்குள்ளால போனால் 0 மறை 2. இப்போ 3க்குள்ளால வெட்டிக்கிட்டு கொண்டு போனால் இந்த வெட்டுற வையாச்ச வெட்டுற புள்ளி இந்த ஆள்கூறு என்ன வரும்? 0 3. அப்போ எக்ஸால் கூறு 0 வரும்போது வார வையால் கூறு தான் வெட்டு துண்டாக இருப்பார். அப்போ சி வந்து 2. இப்போ சமன்பாடு என்ன? ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டுற பொதுவான வடிவம் y சமன் mx ஆக சி. எம்ன்றது படித்திறன் தெரியும் 3x, வெட்டு துண்டு +2. அப்போ நேர்கோட்டு சமன்பாடு y சமன் 3x ஆக 2. அப்போ எங்களுக்கு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு காண்ற பிள்ளைகள் என்னென்ன தேவை? படித்திறனும் தேவை, வெட்டு துண்டும் தேவை. அப்போ படித்திறன் வந்து 2 விதமாக காணக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். ஒன்று வந்து எங்களுக்கு நேர்கோட்டு சமன்பாடை தந்துட்டு படித்திறன் கேட்கலாம், அல்லது அந்த நேர்கோடு எந்த 2 புள்ளிகளுக்குள்ளால போது ஏதாவது அந்த குறித்த 2 புள்ளிகள் ஆள்கூறு தெரிஞ்சாலும் படித்திறன் காணலாம். அப்போ அங்கே படித்திறன் எப்படி காணுவோம்? வையால் கூறுகள வித்தியாசத்தை எக்ஸால் கூறுகள் வித்தியாசத்தால் என்ன செய்ய வேணும்? வகுக்க வேண்டும். சொன்ன விளங்கிட்டு தான். இப்போ அடுத்த வினாவுக்கு வருவோம். சரி, அடுத்த வினாவை பார்ப்போம். 11வது வினா. இதுவும் எங்களுக்கு வட்டம் தொடர்பான ஒரு கேத்திர கணித வினா. வினாவை வாசிக்கிறோம் பாருங்க. தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவாகும், ஏபி ஒரு விட்டமும் டிஓபி 150 பாகையும் படத்திலே குறிச்சிருக்குது. டிசிபி வந்து கோணத்தில் பருமனை காணணும். டிசிபி இந்த கோணம். இது வந்து வட்டமண்டா பிள்ளைகள், இது மையமண்டோடைய, இது 2 வட்டத்தின் ஆரைகள். அதையும் குறிச்சு கொள்வோமா? வட்டத்தின் ஆரைகளை குறிச்சா எங்களுக்கு எழுதி செய்கிறது ஈஸியாக இருக்கும். இதுக்கும் நாங்கள் ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள், ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கள். இந்த கோணம் காண்றா பிள்ளைகள், இதுக்கு எதிரே உள்ள இந்த கோணத்தை கண்டா ஏயை கண்டுட்டா சியை காணலாம். ஏனெண்டா ஏ என்ற கோணத்தோட சி என்ற கோணத்தை கூட்ட வாரது 180 பாகை. இதுக்கு முதலும் சொன்ன நான் ஒரு வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி. சரி, இந்த ஏ எப்படி காணலாம் என்று பார்ப்போம். இது வட்டத்தின் ஆரைகள் என்றபடியோ இது ஒரு இரு சம பக்க முக்கோணி, சமனான பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அப்போ இந்த 150 பாகை என்றது இது 2ண்டையும் கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே ஒவ்வொன்றும் 75 பாகை 75 பாகை என்று இருக்கும். நீங்கள் இந்த 75 பாகையை குறித்தாலே எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஆக 75 இந்த சி என்ற கோணத்தை எப்படி காணலாம்? 180லேருந்து 75 கழிச்சு விடுவோம். ஆகவே டிசிபி வந்து 180லிருந்து 75 கழிச்சா 105 பாகை. சரியா? ஏன்? வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி என்றதால. சரி, அடுத்த வினாக்கு வருவோம். 12வது வினா. ஒரு குறித்த நகரத்தின் ஓராண்டின் மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் காரணமாக நிகழ்ந்த மரணங்களின் எண்ணிக்கை பின்வரும் மீடரன் பரம்பலில் காட்டப்பட்டுள்ளன. அதனை பயன்படுத்தி வரையப்பட்டுள்ள வளையுறு வரையத்தை பூரணப்படுத்துக. சரி, எங்களுக்கு இந்த வளையுறு வரையம் வரையிறண்ட பிள்ளைகள் எடுத்த உடனே வரையக்கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் அந்த வகுப்பாய்டைகள பருமன் எல்லாம் சமனாரிக்கான்னு சொல்லி, வகுப்பாய்டையோட பருமன்கள் சமனாரிக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வளையுறு வரையம் வரைகிறதுக்கு போக வேணும். சரியா? இங்கே வகுப்பாய்டையின் பருமன்களை பார்ப்போம். எல்லாமே இங்கே 5ஆல் அதிகரிக்குது. இதுவும் 5, இங்கே 10, இது 5 கூடுது, இது 5 கூடுது. அப்போ இந்த இடத்துல இதுக்குள்ள எங்களுக்கு 2 வகுப்புகள் இருக்குது. உண்மையிலே இந்த வகுப்பு எப்படி வந்திருக்கணும்? 25 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 35 வந்திருக்கணும். ஆகவே இதன் மீண்டனையும் நீங்கள் என்ன செய்வீங்க? 2 வகுப்பு வரபடியா 2ஆல் பிரிப்பீங்க. இது 2ஐயும் சேர்த்து 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 6க்கு வரைய வேணும். அதை ஒழுங்குபடுத்தித்தான் நீங்கள் வரைய தொடங்க வேணும். இப்போ வரைவோம் 2, இது 2 முதல் 2 வரைஞ்சிட்டாங்க. அப்போ 25 தொடக்கம் 35க்கு எத்தனை வகுப்புக்கு வரைய வேணும்? 6 வகுப்புக்கு வரைய வேணும். இதை சேர்த்து. சரி, இது ஒன்றும் புள்ளிக்கோடால் ஒன்றும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் இல்லையா? ஏன்னா இது 2 வகுப்பு இருக்கிறபடியா சேர்த்து தான் வரைய வேணும். அப்போ எடுத்த உடனே இதை தூக்கிட்டு 12க்கு வரைஞ்சி விட்டீங்கன்னா பிள்ளை. அப்போ என்ன செய்யணும்? வகுப்பாய்டைகளின் பருமன்கள் சமனாரிக்கான்னு செக் பண்ணதுக்கு பிறகு வரைய தொடங்குங்க. சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம்.
13வது வினாவை பாருங்க. உருவில் உள்ள வட்டத்தின் மீது ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் 4 புள்ளிகள் இருக்குது. ஏடி சமாந்தரம் பிசி, அதுவும் படத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. கோணம் சிபிடி பருமன் சிபிடி, இந்த கோணத்தை காணட்டாம் பிள்ளை. இது 40 பாகை என்ற, இதுவும் 40 பாகை. என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணம். இவர் 40 என்றா இதுவும் 40. என்ன காரணம்? ஒரே துண்ட கோணம். இப்போ ஏபியை ஜாயின் பண்ணி பாருங்க. ஏபி என்ற நானால பரிதியில் வாரது 40 என்றா, அதே நானால பரிதியில் வர இந்த சி என்ற கோணம் 40, ஒரே துண்ட கோணம். இப்போ இதை வச்சுக்கொண்டு இதை சொல்லுங்க. இந்த கீழே உள்ள முக்கோணிக்கு இந்த பக்கத்தை நீட்ட வர இந்த புறக்கோணம் எதுக்கு சமன் பிள்ளைகள்? அகத்து எதிர்கோணங்கள கூட்டுத்தொகைக்கு. அப்போ 40 + 40 80. ஆகவே அது 80 பா. அப்போ இங்கே நாங்கள் என்னென்ன தேற்றம் பாவிக்கும்? ஒன்று விட்ட கோணங்கள் சமன், அடுத்தது ஒரே துண்ட கோணங்கள் சமன், அடுத்தது ஒரு முக்கோணிட புறக்கோணம் வந்து அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன் என்று 3 தேற்றங்கள் பாவிக்கிறோம். சரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். இதுவும் கூடுதலாக ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு வார இந்த திண்ம உருக்கல்ற தொடர்பான ஒரு வினாதான். அடியின் பரப்பளவு 7 சென்டிமீட்டராக இருக்கும் செவ்வரிய வடிவமுள்ள ஒரு பாத்திரத்தில் 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. இந்நீர் முழுவதையும் அடியினார 7 சென்டிமீட்டராக உள்ள செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்தில் இடும்போது ஒரு அரியத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை கொண்டு என்ன செய்யறாங்க? ஒரு செவ்வட்ட உருளைக்குள்ள இடுறாங்க. செவ்வட்ட உருளைக்குள்ள இடப்படுது. அப்பாத்திரத்தில் எவ்வளவு உயரத்துக்கு நீர் இருக்கு? உருளைண்ட பரப்பளவு உருளைண்ட கனவளவு தந்திருக்கு πr வர்க்கம் h. செவ்வட்ட அரியத்தின் பரப்பளவு என்ன வரும்? குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். அப்ப அதிண்ட செவ்வரியத்தின் கனவளவு இந்த உருளைண்ட கனவளவுக்கு சமனா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பிள்ளைகள்? இந்த அரியத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு உருளைக்குள்ள இடும்போது அந்த அரியத்திட பாத்திரத்தில் இருக்கிற அரிய வடிவ பாத்திரத்தில் இருக்கிற கனவளவு தான், அவ்வளவு தண்ணியும் தான் இங்கே வந்தது. அப்ப என்ன தொடர்படுதலாம் இதுல கனவளவுக்கு இடையில? அரியத்தின் கனவளவு உருளையின் கனவளவுக்கு சமனா இருப்பேன். அரியத்திர கனவளவு குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம் 77 தர உயரம் 20. அப்படியே போடுவோம். இதை பெருக்கி ஒன்றும் எடுக்க வேண்டாம். இது உருளை வடிவ பாத்திரத்திர கனவளவுக்கு சமன். π வந்து 22 உருளை வடிவ பாத்திரத்தின் ஆரை என்ன 7 சென்டிமீட்டர் தர 7 6 வர்க்கம் தானே. உயரம் தெரியாது, எச்சத்தான் கேட்டிருக்கு. இதை பிரதியிட்டு போட்டு இதை சுருக்குவோம். இதெல்லாம் பெருக்கி எடுக்க வேணாம். எச்ச அப்படியே வச்சு காணப்போறோம். எழுவாய் மாற்றம் செய்வோம். 77 தர 20, இந்த பெருக்கப்படுற 22 தர 7 இங்க அப்படியே வந்து பிரிவடுவர். இப்படியே போடுங்களா. அப்ப உங்களுக்கு பாட் பண்ணலாம். சுருக்கிறது ஈஸியா இருக்கும். டைமை மிச்சம் முடிக்கலாம். இதை சுருக்கலாம் 11 7ஆல, இதை சுருக்குனா 2 20 2ஆல் பிரிச்சா h வந்து 10 சென்டிமீட்டர். அவ்வளோ ஈஸியாக வருது. நீங்கள் இதெல்லாம் பெருக்கி எடுத்து திரும்ப இதையும் பெருக்கி எடுத்து கொண்டு வைக்கக்குள்ள நேரம் போயிடும். அப்போ இப்படி இலகுவான சுருக்கங்களை பழகிக்கொள்ள வேணும். அடுத்த கேள்வி. சரி, 3x வர்க்கம் சக 2x சய 1 எனும் இன்னொரு காரணி. இது ஒரு இருபடி மூறுப்பு கோவை. இதுல ஒரு காரணி தந்திருக்காங்க பிள்ளைகள் எக்ஸ் அக்கௌண்ட். மற்ற காரணியை காணுங்க. அப்போ ஒரு காரணி தந்த வடிவா பிள்ளைகள் வடிவா கவனிக்கணும். இதை எல்லாரும் காரணிப்படுத்த போகிறல்ல. காரணிப்படுத்து எங்களுக்கு கேள்வி கேட்கல தானே. அப்ப இதை விரிச்சு எழுதி காரணிப்படுத்துவான். 2 காரணிகள் பெருக்கத்தில் ஒரு காரணி தந்திருக்காங்க, மற்ற காரணியை கேட்டிருக்காங்க. அது எப்படி நாங்க ஈஸியா காணலாம்? இங்க பாருங்க. 3x வர்க்கம் சக 2x சய 1. இதுல ஒரு காரணி x சக 1, மற்ற காரணி என்னன்றதான் கேள்வி எங்களுக்கு. அப்ப இதை காரணிப்படுத்தி செய்தா பிளண்ட் இல்லை, செய்யலாம். அதை விட ஈஸியான வழியை பார்த்துக்கொள்வோம். இங்க எங்களுக்கு முதலாம் உறுப்பு என்ன வர வேணும்? முதலாவது வார உறுப்பு வந்து 3x வர்க்கம் வரணும். அப்ப இங்க x இருக்கிற x எதால பெருக்குனா 3x வர்க்கம் வரும். x எதால பெருக்குனா 3x வர்க்கம் என்று மனதால சொல்லுங்க. 3ம் x-ம் 3x x-ஆல பெருக்குனா 3x வர்க்கம். ஓகே, இறுதி மாறிலி பெருமானத்துக்கு வருவோம். மறை ஒன்று வர வேணும். இங்க நேரொண்டு வந்திருக்கிறார். நேரொண்ட எதால பெருக்கக்குள்ள மறை ஒன்று வரும். நேரொண்ட மறை ஒன்றால பெருக்கினா தான் மறை ஒன்று வரும். ஆகவே மற்ற காரணி என்ன? இது 3x சய 1. பாத்தீங்களா, நேரடியாக எழுதலாம். இதை காரணிப்படுத்தணும் என்ற அவசியம் இல்லை. அடுத்த வினாக்கு வருவோம்.
ஒரு பெருக்கல் விருத்தியின் இரண்டாம் உறுப்புன்றது ஏஆர், அது வந்து 6. ஐந்தாம் உறுப்பு 162. ஐந்தாம் உறுப்பு என்ன பிள்ளைகள்? ஏஆரின் 4ஆம் வலு, இது வந்து 162. இவ்விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. அப்ப 2 உறுப்புகள் தந்திருக்காங்க, இரண்டாம் உறுப்பும் ஐந்தாம் உறுப்பும் தந்திருக்குது. எங்களுக்கு பொது விகித மார்க் கேட்டிருக்குது. அப்ப எப்படி காணலாம் பிள்ளைகள்? இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. ஏயிலே மாறிலையும் 2 சமன்பாடு எடுத்திருக்கோம். ஒரு சமன்பாடு இன்னொரு சமன்பாடு வகுக்கும் போது எங்களுக்கு 6 காணக்கூடியதா இருக்கும். ஏஆரின் 4ஆம் வலுவை ஏஆரால பிரிப்போம். வலப்பக்கத்தை வலப்பக்கத்தாலையும் இடப்பக்கத்தை இடப்பக்கத்தாலையும். இதை சுருக்குனா 6இன் 3ஆம் வலு. ஏன் ஒரே அடிகள் வகுக்கப்படும் போது அடுக்கள் கழிக்கப்படும். இதை 6ஆல சுருக்குனீங்கன்னு சொன்னா 2 முறை 12, 42லையும் 7. அப்ப கணம் தான் பிள்ளைகள் 27. அப்ப 6 எப்படி காணலாம்? இது சுட்டி வடிவம் அல்ல. அப்ப 3ஆம் வலு வார வடிவா 27. எதுண்ட 3ஆம் வலு எழுதலாம்? 3இன் 3ஆம் வலு. வலுக்கள் சமனண்டா அடிகளை சமப்படுத்தலாம், சுட்டி சமனண்டா அடிகளை சமப்படுத்தலாம். 6 சமன் 3. பொது விகிதம் வந்து 3க்கு சமனா இருக்கு. சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைக்குத்து மரம் ஏபியின் அடியில் இருக்கும் சமதள நிலத்தில் உள்ள இடம் எஃப்இல் ஒரு பிள்ளை இருக்கின்றது. எஃப் என்ற இடத்துல ஒரு பிள்ளை இருக்குதான். அப்பிள்ளைக்கு மரத்தின் உச்சி தோன்றும் ஏற்ற கோணம். அப்ப இதுல இருக்கிற பிள்ளை மரத்துல உச்சியை பார்க்கார், கண்ணை கலட்டி கீழே போட்டுக் கொள்வோம். ஏனென்றா பிள்ளையோட உயரத்தை புறக்கணிக்கட்டான். பார்க்கும்போது இந்த பார்வை கோடானது கிடையுடன் அமைக்கிற கோணம் தான் பிள்ளையில் என்ன கோணம்? ஏற்ற கோணம். சரியா? ஏற்ற கோணம் என்ன? ஏ. அப்ப இது ஏஐ உருவில் குறிக்க. அப்ப குறிச்சிட்டோம். இதுக்கு ஒரு மார்க்ஸ். கேள்வி முடியல. ஏபிஎஃப் வந்து 50 பாகை, இது 50 பாகை. படத்திலே குறிங்க. ஏனேன் ஏன் பெருமானம். இப்ப சொல்லுங்க, இது 90 பாகை, இது 50 பாகை. ஏ காணலாம் தானே? ஒரு முக்கோணி ராக கோணங்கள் கூட்டுத்தொகை 180. அப்ப இது 90 எப்படி காணலாம்? 90ல இருந்து 50 கழிச்சு விடுவீங்க, 40 பாகை. அப்ப இதுல கவனிச்சுக்கொள்ளணும் மடிவா. நீங்க கோணத்தை மட்டும் கண்டு கொடுத்திருந்தா 1 மார்க்ஸ், அல்லது படத்துல ஏய மட்டும் குறிச்சிருந்தாலும் 1 மார்க்ஸ் தான். வடிவ கவனிக்கணும். ஏஐ உருவில் குறிக்க, அதுக்கு பிறகுதான் ஏயிட பெருமானம் கேட்டிருக்கு. அப்ப இங்க 2 வினா இருக்குது. ஏய குறிக்கிறது ஒரு வினா, ஏயிட பெருமானம் காட்டுறது மற்ற வினா. அப்ப விளங்கி வடிவ 2 வினாவுக்கும் விடையை அளிச்சுக் கொள்ளணும். சரியா? அடுத்த வினாவுக்கு வருவோம். ஒரு போஞ்சி வித்து பொதியில் இருக்கும் எல்லா வித்துக்களிலிருந்தும் தாவரங்கள் கிடைக்கும் அதே வேளை அவற்றினிடையே நோயுள்ள ஒரு தாவரம் கிடைப்பதற்கான நிகழ்தவு 0.02. ஒரு நோயுள்ள ஒரு தாவரம் கிடைப்பதற்கான நிகழ்தவு என்ன? 0.02. இப்போஞ்சி வித்துக்களில் 300 வித்துக்கள் நடப்பட்ட ஒரு பண்ணையிலிருந்து நோயில்லை எத்தனை தாவரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். அப்ப 0.02 இதை பின்னமாக மாற்றி செய்யலாம், அப்படியே வச்சு செய்யலாம். 100ன் மேல் 2 தானே வரப்பது. அதாவது 100 வித்துக்கள் நட்டா பிள்ளையில் அதுல 2 வந்து நோயுள்ள வித்துக்கள். ஆகவே 300 வித்துக்கள் நட்டால் தர 300. இதை சுருக்குனா 6 வித்துக்கள் என்ன வரைக்கும்? ஒரு பண்ணையிலிருந்து நோயுள்ள எத்தனை தாவரங்கள் கிடைக்கும்? 6 நோயுள்ள தாவரங்கள் கிடைக்கலாம். சரி? அல்லது நீங்க 0.02 300ஆல பெருக்கி விட்டாலும் இந்த விட வரும். எல்லாம் ஒரே விட தான். சரி. தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவும், ஏபி ஒரு விட்டமும். ஏபி வந்து விட்டம், இது மையம் ஓவண்டக்குள்ள இதுவும் இதுவும் என்ன? வட்டத்தின் ஆரைகள் சமன். டிசியின் நான் டிசியின் நடுப்புள்ளி, டிசிட நடுப்புள்ளி படத்திலே குறிச்சிருக்காங்க. இதில் இது எத்தனை பாகை? 90 பாகை. ஏன்? நானின் நடுப்புள்ளியை மையத்தை இணைக்கும் நேர்கோள் நானுக்கு செங்குத்து, அதையும் குறிச்சு கொள்வோம். ஏடிசியின் பருமன் கோணம் ஏடிசி, இந்த கோணத்துல பருமனை காணட்டாம் பிள்ளைகள். இந்த கோணத்தின் பருமனை கண்டுபிடிக்கட்டாம். அப்ப எப்படி காணலாம் என்று பாருங்க. ஏடிசி ஃபுல்லா இவ்வளவு. அதுல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த ஏபி வந்து விட்டமா இருந்தா அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப இந்த கீழே உள்ளவர் 90 பாகை. படத்திலே குறிப்பா அந்த 90 குறிச்சு ஒரு மார்க்ஸ் இருக்கு. இப்ப இந்த மேல வார கோணத்தை கண்டுபிடிச்சோம்னா 2ஐயும் கூட்டினா தான் ஏடிசி வரும். சொன்ன விளங்குதா? அப்ப ஏடிசி என்றது 90 பிளஸ் இந்த பிடிசி. அப்ப பிடிசி எப்படி காணலாம்? இது 70 இதுவும் 70 குத்தெதிர் கோணம்.
இது 70, இது 90. ஆகவே மேலுள்ளது 20 பாகை. ஆகவே ஏடிசி வந்து எவ்வளவு பிள்ளைகள்? 90 + 20 110 பாகை. 110 பாகை. சாரி, அடுத்த வினாவுக்கு வருவோம். தீர்க்க ஒரு எளிய சமன்பாடு, அது பின்ன வடிவில் காணப்படுது. அப்ப இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை கழிக்க வேணும். என்ன? பகுதி எண்கள் சமன் இல்லை 9a 3 பகுதி எண் தொகுதியும் பெருக்கியும் செய்யலாமா? 9 3 3 3 முறை 2 6 மைனஸ் 9 9 ஒரு முறை 1 4 4 சமன் 1 18. 6 4 போனால் 2 கீழே 9a சமன் 1 18. இனி குறுக்கு பெருக்கம் செய்து விட்டீங்கன்னா 9a சமன் 36, a சமன் 36 4 பிரிச்சிங்க, சாரி 9 பிரிச்சிங்கன்னு சொன்னால் 4, a சமன் 4 பிள்ளைகள். சரியா? அப்போ இதுவரைக்கும் நாங்கள் இந்த 20 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்பில் இந்த 5 வினாக்கள் மீதமாக உள்ள இந்த 5 வினாக்களும் அதில் தொடர்ச்சியாக பகுதி 1 B பகுதியும் பார்ப்போம் பிள்ளைகள். நன்றி.